ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் வசனம் 30 இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்பதால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான ஜனமே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் எங்களை விடுதலையாக்குறார், கர்த்தர் எங்களை சொஸ்தமாக்குறார், கர்த்தர் எங்கள் மேல் மனதுருகிறவராயிருக்கிறார். அவரை கூப்பிடும் பொழுது அவர் கிரியை செய்கிறார். அன்பான ஜனமே, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். வசனம் 34 இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்பதாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் விடுதலையாக்கும் பொழுது அது மெய்யான விடுதலையாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்கிறார். God bless.